வணக்கம். இபிஎஃப்ஓ பயனாளர்களுக்கு 2 ஆண்டுகள் கரியர் கேப் ஏற்பட்டால் பிஎஃப் கணக்கு என்னவாகும்? சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கான வாழ்வாதாரமாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம், அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இயங்கி வருகிறது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்யும் இபிஎஃப்ஓ அனைத்து ஊழியர்களின் பெயர்களில் கணக்கு தொடங்கி வரவு வைக்கிறது. இந்த பணத்தை எப்போது வேண்டுமானாலும் சில தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ள ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ஊழியர்கள் 2 ஆண்டுகள் பணியில் இருந்து விலகி இருந்தால் அவர்களது பிஎஃப், அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணம் என்னவாகும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதன்படி 2 ஆண்டுகள் கரியர் கேப் பிஎஃப் பணத்தை என்ன செய்யும்? பிஎஃப் பணம் ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும் நிலையில் அதற்காக வட்டியும் வழங்கப்படும். இந்த நிலையில் ஒருவர் 1 அல்லது 2 ஆண்டுகள் பணியில் இருந்து விலகி இருந்தால் பிஎஃப் பணத்திற்கு என்ன ஆகும்? கணக்கில் இருக்கும் பிஎஃப் பணத்திற்கு வட்டி வருமா என்பதெல்லாம் பலருக்கு கேள்வியாக உள்ளது. ஆனால் ஊழியர்கள் கவலை கொள்ளும் வகையில் கரியர் பிரேக் எடுத்தால் பிஎஃப் கணக்கிற்கும் அதில் இருக்கும் பணத்திற்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாது, எந்த பங்களிப்பும் செய்யப்படாது. அதாவது நீங்கள் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் உங்களது பிஎஃப் பணத்தை பயன்படுத்தவில்லை என்றாலும் உங்கள் பிஎஃப் கணக்கிற்கு எந்தவித சிக்கலும் ஏற்படாது. ஆனால் உங்கள் பிஎஃப் கணக்கில் எந்தவித பங்களிப்பும் மேற்கொள்ளப்படாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ந்து வட்டி வரவு வைக்கப்படுமா? இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒருவர் பணியில் இருந்து இடை நின்றாலும் தொடர்ந்து அந்த நபருக்கு வட்டி வழங்கப்பட்டு வரும். எனவே நீங்கள் 2 ஆண்டுகள் பணியில் இருந்து பிரேக் எடுத்தாலும் உங்களுக்கு உங்களது பிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்துக்கு வட்டி வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 2 ஆண்டுகள் கரியர் கேப் ஏற்பட்டால் பிஎஃப் கணக்கு என்னவாகும் என்று கட்டாயம் இந்த தகவல் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் கிடைத்துள்ளது.